வணக்கம். நம்ம இன்னைக்கு பாலமாதி மலையில் இருக்க அருள்மிகு குழந்தை வேலாயுதபாணி திருக்கோயிலில் தாங்க இருக்கோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா திருப்பணி நடந்துட்டு இருக்குது. இந்த கோயில் உருவாக்கின ராமகிருஷ்ண சாதுவோட ஜீவசமாதி தான் கீழே இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா சிவனோட 22 அடி உயரத்தில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக பார்த்திங்கன்னா சிவலிங்கம் அமைச்சிருக்காங்க. திருப்பணியில் வந்து நீங்கள் நன்கொடை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நன்கொடை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே கொடுக்குறவங்க வந்து கல்வெட்டில் வந்து பெயர் பதிக்கப்படுறாங்க. இந்த வரலாறு ராமகிருஷ்ண சாதுவோட வரலாறு வந்து கூட இருந்து 2 பேர் இருக்காங்க. அதை பற்றி சொல்ல போகிறாங்க ஒரு வார்த்தை, அது கேட்டுக்குங்க. இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாலமதி மலையை ஃபுல்லாக முருகர் கோயில் உருவாக்குனது அவர் தான். தொடுகிரி சீட்டா தருவார். அதெல்லாம் இப்போ பார்த்தோம், ஆல்ரெடி ரீல்ஸ் நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். ஒரு அற்புதமான திருக்கோவில். இந்த ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்க. ராமகிருஷ்ண சாதுவோட கூட இருந்த ஐயா, உங்கள் பேர் நாங்கள் ஐயா? சாமின்ற ஐயா பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லாமே சொல்ல போகிறாரு. வணக்கம், என் பேர் சாமி. ஒரு சாமி வந்து ஜீவசமாதி வச்சிருக்கிறாங்க. வந்து அவர் வந்து அந்த இடத்துல தான் வைக்கணும்னு எங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிட்டார். ஆமாம், அவர் ஓகே அங்கே இல்லைன்னா அந்த இடம் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் வரல. அவர் வந்து சமாதி ஆகிட்டு பின்பு எல்லா ஜனங்க வந்து கீழே அங்கே வைக்கணும் இங்கே வைக்கணும்னு பேசுகிறாங்க. வந்து ஏற்கனவே சொல்லிட்டார். நாங்கள் நைட்டு 12 மணி நைட்டு வந்து அந்த இடத்த செலெக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் போய் எடுத்து மறுநாள் செவ்வாய்க்கிழமை பதுங்காமல் எடுக்க முடியாது. வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஆயிடுச்சு. அதனால் நான் பண்ணிட்டோம் வந்து அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்குள்ளே எடுத்து சடங்கெல்லாம் பண்ணிட்டாங்க. வந்து நாங்கள் அதனால் அவர் அந்த இடம் வச்சுருக்கிறோம். அந்த இடத்துக்கு அவருக்கு உண்டான இதுவெல்லாம் நாங்கள் செஞ்சுன்னு இருக்கிறோம். வந்து இப்போ டைல்ஸ் ஓட்டுன்னு இருக்கிறோம். அவர் சமாதியை திருப்பியாக பண்ணு, லிங்கம் வைக்கணும், லிங்கம் கொண்டாந்து வந்துட்டு இருக்குது. உள்ளே தானத்தில் வச்சுருக்கிறேன். இப்போது டைல்ஸ் ஓட்டி இது சொன்னால் மொத்த பாயிண்ட் அடிச்சு அவருக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும். கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும். இந்த திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. இந்த பிரம்மாண்டமான சிவலிங்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்துக்கும் சித்தருக்கும் வந்து இங்கே கும்பாபிஷேகம் நடக்குது. ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஆன்மீக உள்ளவங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். முருகருக்கு அதிகமாக பக்தர்கள் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முருகர் தான் எல்லாமே வணங்கிட்டு இருக்காங்க. சில பேர் பார்த்திங்கன்னா முருகான் தான் சொல்லுவாங்க, அப்பா அம்மா பேருக்கு சொல்ல மாட்டாங்க. அதுமாரி ஆளுங்க ஒரு முறை இந்த கோயில் விசிட் பண்ணி பாருங்கள். நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். ஒரு சாதுவான உருவாக்குன ஒரு அற்புதமான கோயில் தான் நாங்கள் இருக்கோம். இப்போ ஐயா இன்னொரு ஐயா கூட இருக்கார். அவரு ஒரு 2 வார்த்தை பேசுவார். வாங்க கேட்டுக்கலாம். வணக்கம். இப்போ இங்கே வந்து நான் எங்கள் மேனேஜராக இருக்கேன். மாரியப்பன் என் பேர். இப்போ வந்து திருப்பணிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சுவாமி சமாதிக்கும் திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்குது. கூடிய விரைவில் இன்னும் ஒரு 2 மாதத்தில் வந்து கும்பாபிஷேகம் காண இருக்கிறது. அப்போது மக்களுக்கு இதோட மூலியமாக தேதி அறிவித்து எல்லா அறிவிப்பும் வெளிவரும். பொதுமக்களால் உங்களால் முடிஞ்ச பண உதவி அல்லது பொருளுதவியை கொடுத்து முருகன் திருவள்ளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருக்கோயிலுக்கு நன்கொடை வழங்கணும், இல்லை பொருளுதவி வழங்கணும், ஏதாச்சும் கோயில் வந்து விசிட் பண்ணி பார்க்கணும், பூஜை பண்ணணும், பால் அபிஷேகம் பண்ணணும், கிருத்திகை நாளில் வந்து நான் பூஜை பண்ணணும், வேறு ஏதாச்சும் வேண்டுதல் ஏதாச்சும் இருக்குது அது மாதிரி பண்ணணும். எந்த தொடர்பாக இருந்தாலும் இந்த டிஸ்பிளே ஒரு 4 நம்பர் கொடுக்குறேன்னாங்க. அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள். ஐயா வந்து மேனேஜராக இருக்கார். இவரும் வந்து கோயில் சம்மந்தப்பட்டவர் தான். இது மாதிரி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ கும்பாபிஷேகம் சாமியோட நெருங்கிய கூடவே இருந்த கூட இருந்தவர் இவர் ஐயா. அறக்கட்டளையில் இருக்க ஐயா. நீங்களும் இது மாதிரி வந்து நீங்கள் கோயில் சம்மந்தமான தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்களால் முடிஞ்ச பொருள் உதவியோ பண உதவியோ கொடுங்க கோயிலுக்கு. முருகன் அருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள. நன்றி.